ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதையெல்லாம் நான் ஒரு விஷயமாகவே உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா, நான் நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னோன்னே, ஏன் இப்படி நீ திடீர்னு முடிவு பண்ணுற? நான் அது மாதிரிலாம் நினைக்கிற ஆள் கிடையாது. அது மாதிரி நான் என்றைக்கு நினச்சிருக்கேன் உங்களுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு? நான் என்றைக்குமே அது மாதிரியெல்லாம் நினச்சதே கிடையாது அப்படின்னோன்னே, இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்கிறத தாண்டி உங்களுக்கு நான் எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நம்ம நல்லது அப்படிங்கிறதுனால அமைதியாக நம்ம இருந்துக்குவோம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ பேசுகிறதே இல்லை ரொம்ப அப்படின்னோடனே, பேசுகிறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு ஏன் பேசணும், எதுக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விதமான பல விஷயங்களை யோசிச்சுக்கிறோம். ஆனால் அதுக்காகலாம் நம்ம யாரையும் மாற்றிட முடியாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஆளுங்க நமக்கு எல்லாமே சரியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே நம்ம யாரையும் சரி பண்ணிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா அதில் நம்மளுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கும், இல்லை நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுமா, புரியாமல் இல்லை. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நம்ம ஒன்றும் பேச வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே, ஆமாம் ஆமாம் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒருத்தர் ஒரு விஷயத்தில் சரியில்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டா அதுலையெல்லாம் நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்மளால் எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம கொஞ்சம் மனசை இதாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற விஷயம் அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. வேறு வேறு விஷயங்களில் வேறு வேறு இது நம்ம தான் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் இதுக்கு மேலே எதுக்காகவும் யாருக்காகவும் வேறு வேறு இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் இது இல்லைன்னா இன்னொன்றுன்ட்டு போயிட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோன்னே, சரி விடுங்க, நம்ம அதுக்கெல்லாம் இப்போ குழப்பத்துக்காக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வேறு வேறு விதத்தில் நம்ம அதை பார்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னோன்னே, ஆமாம் அது சரியாக வருமா எல்லாம் அப்படின்னோன்னே, எல்லாம் சரியாக வருமா, ஒன்றும் நீ கவலைப்படாத. இதுக்கு அடுத்ததில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசை குழப்பிக்கிட்டு இருக்காம, போகிறதுக்கு விஷயத்தில் நம்ம எல்லாமே நம்பிக்கையாக ஃபஸ்ட்டு இருக்கணும். நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் எதையா இருந்தாலும் நம்ம செய்ய முடியும். அதை விட்டுட்டு நம்ம எதுவும் யாருக்கும் எதுக்காகவும் இது பண்ண முடியாது அப்படின்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் நம்பிக்கைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கிடைக்கணும்ல. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே, அதெல்லாம் கிடைக்கும், கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு இது டைமிங் வந்துடுச்சு. கண்டிப்பாக